இன்றைக்கி அவரைக்காய் பொரி குழம்பு செய்ய போகிறேன். இது அம்மா, பெரியம்மா, பாட்டியம்மாலாம் அந்த காலத்தில் சிம்பிளாக செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு பெருசு பெருசாக அவரைக்காய் கட் பண்ணால் போதும். பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் மிக்சியில் போட்டு ட்ரையாக அப்படியே துருவுன மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நைஸாக இல்லை, கொர கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரைக்காவுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிய விட்டு, சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே போடலாம். நான் பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை 3த்தையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா தொக்கு மாதிரி ஆகிடும். நம்ம பொரி குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த ஸ்டேஜில் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி சீக்கிரமாக குழஞ்சி வர நான் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அவரைக்காவை உள்ளே போட்டுக்கிறேன். அவரைக்காவை 50% நல்லா வதக்கிக்கணும். எனக்கு இந்த கோழி அவரைன்னு சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு கிடைச்சிது. கிராமத்து சைட்லலாம் பட்டை அவரை, பச்சை அவரை, வெள்ளை அவரைலாம் சொல்லுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பவுட்ரு மசாலாவை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். மிளகாய் பொடி, மல்லிப்பொடி. ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அளவாக சேர்த்துக்கணும். மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிடும். நம்ம அவரைக்காய் பொரி குழம்பு தான் செய்கிறோம். அதனால் அளவாக தண்ணி விட்டுக்கிறோம். 80% அவரைக்காய் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு கொதி வரணும். புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடுச்சு. அவரைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் துருவி வச்ச தேங்காய் துருவில் சேர்த்து கலந்து விட்டு நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா அருமையான அவரைக்காய் பொரி குழம்பு ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா இந்த அவரைக்காய், முருங்கைக்காவில் இதே மாதிரி பொரி குழம்பு செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நானும் இந்த அவரைக்காய் பொரி குழம்பு அடிக்கடி செய்வேன். ரொம்ப நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்கலாக இருக்குது பாருங்கள். அவரைக்காய் பொரி குழம்பு, சூடான சாதம். நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அந்த அவரைக்காவை அப்படி கடித்து சாப்பிடும்போது அப்பப்பா தேவாமிர்தமாக இருக்குது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெலாம் எதுவுமே தேவையில்லை. இதே மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.